திருப்தி அடையாதீங்க, எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட். திருப்தியாக இருக்காதீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், ஆள் சம்பாதிக்கணும், புகழ் வரணும், பேர் வரணும், வரவேற்பு வரணும்னு எத்தனை விஷயத்தை எத்தனை கோணத்தில் எவ்வளோ யோசிக்கிறீங்க. இன்னாரை இழக்கக்கூடாது, இதை இழக்கக்கூடாது, அது கிடைக்கணும், இது கிடைக்கணுங்கிறதுல எவ்வளோ கவனம் செலுத்துறீங்க. உங்களுடைய அழிஞ்சு போகிற விஷயத்துக்காக எவ்வளோ பாதுகாவல் அம்சங்களை தேடுகிறீங்க, விசாரித்து கேட்குறீங்க. முடிந்த அளவுக்கு இந்த அளவுக்காவது நாம் தெளிவடைந்து ஈடுபாடு கொண்டு கருத்தாக ஜெபிக்கும்படி குறிப்புகளை விசாரித்து சேகரித்து கொடுக்குற இந்த விஷயத்துமே இதுவே வெரி இன்ஃபர்மேட்டிவ். இதுவே நமக்கு ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இவைகளை குறித்து பரிசுத்தாவினுடைய துணையை நாடி நீங்கள் ஜெபிக்கணும். பர்சனல் ப்ரேயர் உங்கள் லைஃப்பில் தேவை. நான் அதை கூட சமீபத்தில் தியானிக்கும் போதும் பண்டைய காலத்து ஊழியர்களுடைய சில விஷயங்களை தேடும்போதும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயும் கூட நாம் விவரம் இல்லாமல் நடந்து கொள்கிறோம். விவரமே இல்லாமல் நடந்து கொள்கிறோம். தெளிவில்லாமல் கடவுளோடு பேசுகிறோம். தரிசனம் இல்லாமல், இலக்கு இல்லாமல் அவரோடு கூட பழகுகிறோம். ஒரு பெரிய மையமான ஒரு காரணம் இதுதான். ஏராளமான ஏறக்குறைய அனைத்து விதமான சவால்களையும் நாம் இன்னும் பூர்ணமாக ஜெயிக்க தெரியாததுக்கு ஒரே ஒரு காரணம், சரியான கருத்தான நிதானமாக வேதத்தை வாசித்து பழகாததுனால. பர்சனல் ரீடிங் ஆஃப் த பைபிள், பர்சனல் ஸ்டடி ஆஃப் த பைபிள் உங்கள் லைஃப்பில் இல்லாதனால நீங்களும் நானும் கடவுளோடு சரியாக பேச முடியல, தேவனோடு சம்பாஷித்து காரியங்களை அறிய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியல. இப்போ இந்த ஒரு கருத்து கோடாகோடி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் சவால்கள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே, நெருக்கடிகள் மத்தியிலே அவர்கள் கற்றுக்கொண்ட, புரிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட பேருண்மை. வேதத்தை வாசிக்காமல், வேதத்தில் மூழ்காமல், மேலோட்டமாக நுனிப்புல் மேய்கிறது போல் இந்த மாதிரி அந்த காலத்தில் கூப்பிடுவோம், இதை தங்க வாக்கிய கேலண்டர்னு. அந்தந்த நாளுக்கு ஒரு சின்ன இத்தனோண்ட ஒரு வசனம் எழுதியிருக்கும். அதை மாத்திரம் வாசித்து திருப்தியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பைபிளை படிக்காமையே வாழ்கிறவங்க இருக்காங்க. பைபிளை வாசிக்காமல் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்பாரா? என்கிட்ட கேட்காதீங்க. ஆர்கியூ பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாக மேட்டரே கிடையாது. நானுமே அந்த மாதிரிலாம் நிறைய யோசித்து பர்சனலாகவே நான் ஆர்கியூ பண்ணி, இந்த பக்கம் கடவுளாக்கும், இந்த பக்கம் வேதமாக்கும், இந்த பக்கம் நானாக்கும், இந்த பக்கம் ஒரு எதிரியாக்கும், அப்படிலாம் யோசித்து நான் தியானித்து பார்த்ததில் என்னுடைய அபிப்பிராயம், ஏன்னா நான் கடவுள் அல்ல, அதனால் ஐ கேன் ஒன்லி ஹாவ் த ரைட் டு சே, வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்கிற ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். அதனால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு நாங்கள் சொல்ல வரல. வேதத்தையே வாசிக்காமல் ஜெபமாகவே எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேட்டு அவர்கிட்ட சொல்லி பேசி நீங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது, முழுமையாக சாதிச்சிட முடியாது, நேரத்துக்கு சாதிச்சிட முடியாது. அப்படிலாம் யோசித்து பாருங்கள். அப்படிங்கிறதே ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். அதுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு, அது எதற்கு சமம், அது எதற்கு சமம், எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா தோல்வி தான், விரக்தி தான், ஏமாற்றம் தான், பயம்தான், கோபம்தான், கசப்பு தான், வேதனை தான், துக்கம்தான், புகார் தான். இது எதற்கு சமானம்ங்கிற இடத்துல நீங்கள் ஜெயம்னு எழுதவே முடியாது, வெற்றின்னு எழுத முடியாது, வளர்ச்சின்னு எழுத முடியாது, முன்னேற்றம்னு எழுத முடியாது, விடுதலைன்னு எழுத முடியாது, ஆனந்தம்னு எழுத முடியாது. பிகாஸ் there is no homework. சரியாக நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கல. அந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பை பற்றி, அந்த குறிப்பிட்ட ஒரு தேவையை பற்றி, அந்த குறிப்பிட்ட ஒரு விருப்பத்தை பற்றி
நீங்கள் வேதத்தை தேடலை. வேதத்தை தேடாமல் இருந்தீங்கிறத டு பிகின் வித் ஆரம்பிக்கும்போது தெரியலங்கிறதுனால ஒரு நாள் நேரடியாகவே இப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோங்கும்போது ஒரு நெருக்கடி வந்துருச்சு. ஒரு குறித்த விஷயத்தை பற்றி ஆண்டவரிடத்தை பேசி கேட்கும்போது ஒரு நெருக்கடி வந்து விட்டது. ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டோம். அப்போ என்ன தான் பண்ணணும்? அதுதான் பெரிய ஒரு அடையாளம். போ, தேவன் என்ன சொல்கிறார்? போ, என் வேதத்தை எடு, வாசி. ஃபஸ்ட் ஸ்டார்ட் டு ரீட். எந்த பகுதி வாசிப்பது, எந்த காரியத்தில், எந்த இடத்துல, சுவிசேஷத்திலையா இல்லை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையா இல்லை காட்சியாமத்திலையா, எங்கே நிருபங்களிலையா எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இல்லை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியாத போது நீங்கள் பைபிளை படிக்க ஆரம்பிங்க. அதுதான் குட் ஸ்டார்ட். ரேண்டமாக வாசிக்க யூ அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பேன்ஸ். பரிசுத்தாவினும் உங்களுடைய தாகத்தையும் பசியையும் பார்ப்பார், உங்கள் உண்மையை பார்ப்பார். நீங்கள் வேதத்தை தேடி வாசிக்காமல் அங்கே தான் எல்லாம் கொட்டி கிடக்கு. அங்கே தான் கடவுளே அதில் தான் இருக்கார். அவருடைய சாம்ராஜ்யமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய நிர்வாகமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய வாக்குறுதிகள் அதில் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் அவருடைய வல்லமையும் இருக்குது. வல்லமையான செயல்களின் விவரமும் இருக்கிறது, சாட்சிகள் இருக்கிறது. இப்படி இருந்தாங்க, என்னை தேடினாங்க, தேடாமே வாழ்ந்தாங்க, ரொம்ப அட்டகாசம்தான் பண்ணாங்க. ஆனால் இந்த இயற்கை பேரிடரை போல் ஆண்டவர் அவங்களுக்கு சிக்ஷைகளை அனுப்பிட்டே இருந்தார். பல காலமாக அண்மையான காலத்தில் சொல்லியிருக்கிறேன். லேவியர் 26ஆம் அதிகாரத்தை வாசிங்க, விரும்பி வாசிங்க, புரிஞ்சிக்கிறதுக்கு வாசிங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிங்க. சும்மா எல்லாமே ஏன் தெரியல இதெல்லாம் இந்த பாசாங்கெல்லாம் பண்ணி ஒன்றும் எங்கேயும் போய் சேர முடியாது. இன்னும் அதால் பாதாளத்தில் தான் போக முடியும். ஸோ God explains himself constantly, continuously, straightforwardly. ஸோ வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க தான் ஜெபிக்க முடியும். ஜெபிக்க தான் பலன் வரும், தெளிவு வரும். ஜெபிக்கிறவன் செயல்படுவான். எளிய விதத்தில் ஆரம்பித்து அபாரமான விதத்தில் செயல்படுவான். தேவன் குறித்ததை செய்வதற்கு பலன் அடைவான், தெளிவடைவான், தைரியம் அடைவான், வீரம் அடைவான், போர் வீரனாக மாறுவான். எல்லாம் பரிசுத்தவான்கள் இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் எழுதியிருக்காங்களா. they have been through all kinds of rigorous boot camp, இராணுவ பயிற்சியை போல் they have been through all kinds of training in life. நான் யோசிப்பேன், நம்முடைய சபையை பற்றி யோசிக்கும்போது எவ்வளோ விஷயங்களை யோசித்தே தான் இருக்கிறேன். யோசித்த போது நீங்கள் இன்னொரு விதத்தில் எவ்வளோ ஒரு என்னத்தை சொல்கிறது, சரியான வார்த்தை சொல்லாமல் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு, நீங்கள் சரியாக உங்களுடைய கஷ்டங்களை கூட லாபமாக பிரயோஜனப்படுத்திக்க தெரியாத மக்கள். அதுக்கு நான் புனை பெயரை சூட்ட விரும்பலை. உங்கள் வாழ்விலே நீங்கள் சந்தித்த தோல்விகள், நெருக்கடிகள், துன்பங்கள் அப்படின்னு நாம் ஒவ்வொருத்தராக லிஸ்ட் பண்ணிக்கிற விஷயம், அதெல்லாம் கூட நம்ம இன்னும் பிரயோஜனப்படுத்திக்க தெரியாமல், பிரயோஜனப்படுத்த முயற்சிக்காமல் சரியான சோம்பேறிகளாக, முழு சோம்பேறிகளாக இருக்கிறனாலேயே எல்லாம் மூலியாக இருக்கிறீங்க, மழுங்கி போனவங்களாக இருக்கீங்க, கூர்மையாக இல்லை. யூ ஆர் நாட். உங்களுக்கு சேர்ற பணம் சேருதுன்னா உங்கள் புத்தி கூர்மையில் இல்லை. அதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் கிடையாது. எதுலேயுமே உங்களுக்கு சரியான முழுமையான ஈடுபாடு இல்லை, பொறுப்பு இல்லை, கமிட்மெண்ட்டே இல்லை. ப்ரேயர் இஸ் அ கமிட்மெண்ட். அக்னி பத்துன்னு அண்மையான காலத்தில் பிஜேபி மூலமாக இராணுவத்தில் ஆள் சேர்க்கிறது, அது பெரிய ஊழலான விஷயம், துரோகமான விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஷார்ட் டேர்மில், குறுகிய காலத்துக்குள்ளாக மக்களை தேர்ந்தெடுத்து குறுகிய காலத்துக்குள்ளாக அந்த இராணுவ வீரர்களாக பயிற்சி கொடுத்து அவங்கள வேலையில் அமர்த்துகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கன்சாலிடேட்டட் பே தான், எல்லாமே டைம் பவுண்ட் சர்வீசஸ் தான்.
உனக்கு 10 இயர்ஸ் தான் வேலை, உனக்கு 5 வருஷம்தான் வேலை, அவங்கவுங்க காரியத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான எமாலிமெண்ட்ஸ் இருக்காது. நோ டேக் ஹோம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதெல்லாம் வேண்டாத விஷயங்கள். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவங்கள பயிற்றுவிக்கிறாங்க, அவங்கள ஆக்சுவலாக கொலைக்களத்தில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களே தே ஆர் நாட் வெல் பெஸ்ட், தே ஆர் நாட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ், பட் தே ஆர் போஸ்டட் இன் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய எல்லைகளில் போய் அவங்கள வைப்பாங்க, இல்லை எங்கே பிரச்சனையான இடம் இருக்கும் அங்கே போய் வைப்பாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஒன்று அடிபட்டு காயப்படுவாங்க, இல்லை செத்தே போவாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல வெக்கமும் துக்கமும் கண்ணீரும் கமலையுமாக இருக்கிறது. நம்மை பற்றி தான் யோசிக்கிறோம், சபையை பற்றி யோசிக்கிறோம், உங்களை பற்றி யோசிக்கிறோம், ரொம்ப ஜெபிக்கிறோன்னு நினச்சி அப்படியே பெருமிதம் கொள்கிற பெண்கள் கூட்டத்தை பற்றி யோசிக்கிறோம். How much have you spent your time in prayer and how much have you benefited from your prayer? உங்களுடைய பாடுகளை எவ்வளோ தான் நீங்கள் உபயோகிச்சிருக்கீங்க? How much have you grown in life? Holy Ghost. இரண்டு தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of 2 Thessalonians chapter 3 verse 5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. இன்னொரு தடவை வாசிங்க. ஆஸ் லேடிஸ், இது உங்களுக்கு நல்ல பொருந்துகிற ஒரு வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளான நம்ம எல்லாருக்குமே பரிசுத்தாவியானவர் தெசலோனிக்க பட்டணத்து விசுவாசிகளுக்கு அறிவுரை சொல்வதன் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இட் அப்ளைஸ் டு எவ்ரி மேன், உமன், பாய், கேர்ள், மென், விமன், ஆல். ஆனால் ஸ்ட்ரெயிட்வே லேடிஸுக்கும் இது ரொம்ப பெஃபிட்டிங் ஸ்கிரிப்சர். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. அன்பு, பொறுமை, இது ரெண்டுமே ஏற்கனவே உங்களுக்குள்ளே ஒரு வயர்டான விஷயம், உங்களுக்குள்ளே தேவன் உருவாக்கி இருக்கிற விஷயம், உங்களுக்குள்ளே ஆண்டவர் பொதிந்து இருக்கிற விஷயம். இதில் நீங்கள் கவனம் செலுத்தி பலப்படணும், தூங்காமல் கேட்கணும். நீங்கள் இதில் எப்படி பலப்பட்டு எப்படி தெளிவு அடைகிறீர்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் தேவனோடு பேசும் விஷயத்தில் நீங்கள் சலுகைகளை பெற முடியும், கனத்தை பெற முடியும், மரியாதையை பெற முடியும். தேவன் கவனம் செலுத்துவார். He will be so attentive about you. திருப்பி அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். Naturally you've been endowed with measures of love and patience. பெண்களாய் படைக்கப்பட்ட யாவருக்கும், குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பின்னே, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பின்னே, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பின்னே, தேவனுடைய உடன்படிக்கையின் மணவாட்டியாய் மாறின அந்த அந்தஸ்திலே, சிறுமியாக இருந்தாலும் இப்படி வளர்ந்து வருகிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் மணவாட்டியாக இருந்தாலும், உங்களுக்குள்ளாக தேவன் இந்த விஷயங்களை முதலீடு செய்திருக்கிறார். இதில் நீங்கள் சோம்பேறியாக இல்லாமல்
பீராயிர புத்தியில் புத்தியை மேய விடாமல் உங்களுக்குள்ளே ஏற்கனவே முதலீடு செய்த இந்த அன்பையும் பொறுமையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் ஸ்திரப்பட வேண்டும். அதிலே நீங்கள் பலப்பட வேண்டும். அதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே நீங்கள் திளைக்க வேண்டும், தழைக்க வேண்டும். It's a mighty fertile ground, soil. Because you carry an womb. நீங்கள் ஒரு கர்ப்பத்தை சுமந்திருக்கிறபடினாலே this is very much possible in you. அதுக்கு தான் அந்த விஷயத்தை சொன்னேன். பொதுவாகவே பெண்களால் இது முடியும். தேவனுடைய ரட்சிப்பின் அறிவும் அனுபவம் இல்லாமலேயே முடிகிறது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பின்னே தே ஃபேஸ் அ கிராஷ். பெரிய ஒரு சேதத்தை சந்திக்கிறார்கள், தோல்வியை சந்திக்கிறார்கள், காயத்தை சந்திக்கிறார்கள், கண்ணீரை சந்திக்கிறார்கள். இல்லைன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர முடியாமல் அப்படியே தேங்கிடுறாங்க, அப்படியே முடங்கிடுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற, தேவனுடைய அழைப்பை பெற்ற, தேவ கிருபை வரங்களை பெற்ற ஒரு தேவனுடைய பெண், கர்த்தருடைய மகள் சீயோன் குமாரத்தி, யூ கேன் ரியலி grow so powerfully, so wholesomely. முழுமை பெருமையான அளவுக்கு நீங்கள் அந்த குணசாலியான ஸ்திரியாய் மாறும் அளவுக்கு நீங்கள் வளர்ச்சியை காணலாம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராம். இதையே சொல்லிகிட்டே இருப்பேன் நிறைய கோணத்தில். இது பிரசங்க வாக்கியமாக மாறக்கூடாதுன்னு என்னுடைய தெளிவு. உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. ஸோ உங்கள் இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை. இட்ஸ் எ ட்ரெஷர் செஸ்ட். ட்ரெஷரிங்கிறாங்களே, தமிழ்நாட்டினுடைய கஜானா, அங்கே தான் துட்டு எல்லாம் இருக்குது. வரி பணங்கள் அங்கே தான் போதும். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் கோ அண்ட் கெட் சேவ் தேர், டெபாசிட்டட் தேர். அங்கேருந்து தான் எல்லா விதமான அரசியல் திட்டங்களுக்கும், அரசு பணிகளுக்கும், அரசாங்க ஊழியர்களுக்கும், அரசாங்கத்தை நம்பி இருக்கிற பொதுமக்களுக்கும், அபிவிருத்தி திட்டங்களுக்கான காரியங்களிலிருந்து அங்கேருந்து தான் பணம் வெளியே போகுது. So your heart is a chest, is a treasury. இப்போ நீங்கள் காலங்காலமாக சொல்கிறது போல் இந்த அல்ப புத்தியில் புருஷனை பற்றி என்ன, ஆம்பளைங்களை பற்றி என்ன, அவனை பற்றி என்ன, இதெல்லாம் இந்த உங்கள் வேலையில்லாத, இதெல்லாம் உங்கள் வேலையே கிடையாது. தேவையில்லாத காரியத்தை நீங்கள் பேசுனீங்க, யோசிச்சிங்கன்னா நல்லா வீணாக போவீங்க. வீணாக போகிறதுக்கு வித்திடுவீங்க, அவ்வளோதான். ஒன்றும் இப்போ அழுதாலும் ஒன்றும் கிடைக்காது. அழுதாலும் வீணாக போவீங்க, அழாமல் இருந்தாலும் வீணாக போவீங்க. மைண்ட் யுவர் ஒர்க். உங்கள் வாழ்க்கையை கவனிங்க, உங்கள் அழைப்பை கவனிங்க, உங்கள் மேலே இருக்க மரியாதை கவனிங்க, உங்கள் மேலே இருக்க உங்களுக்குள்ளே தேவனிட்ட முதலீடை பாருங்கள். அந்த முதலீடை பற்றி விவரங்களை வசனத்தை படித்தாதான் உங்களுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கிறாரு, உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே 200 சொச்சம் பெண்களை குறிப்பிட்டு பேர் சொல்லி ஆண்டவர் வேதத்தில் உபயோகித்திருக்கிறார். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் அத்தனை பெண்கள் மேல் தேவன் கவனம் செலுத்தி இருக்கிறார். எல்லார் மேலும் அவர் கவனம் இருக்குது, எல்லார் மேலேயும் அவருடைய இருதயம் இருக்குது. ஆனாலும் இந்த கோடாகோடி பெண்கள் ஜனத்தொகையிலே குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய சபையில் இருக்கிற சீயோன் குமாரத்திகளுக்குள்ளே இந்த கர்த்தருடைய போக்குவரவு, இந்த உறவு, அவருடைய இந்த இணைப்பு, பிணைப்பு, இதில் அவங்க வளர்ச்சி, அவங்களுடைய தாக்கம், அவருடைய தோல்வி, அவர்களுக்கு ஏற்பட்ட நட்டம், அவர்களுக்கு ஏற்பட்ட தீர்ப்பு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் ஒரு 200 சொச்சம் பெண்கள் ஆண்டவர் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற இந்த 6000 இயர்ஸ் இல்லைன்னா அந்த 4000 some இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட பெண்களை எப்படி உபயோகித்தார், அவங்களோடு கூட என்ன சம்பந்தம் கொண்டார், அவர்கள் எப்படி ஆண்டவரோடு சம்பந்தம் கொண்டார்கள், எத்தனை பேர் திரையிலே வந்தார்கள், எத்தனை பேர் திரை மறைவில் இருந்தார்கள், எத்தனை பேர் கீழ்ப்படிந்தார்கள், எத்தனை பேர்
அறிவிக்கப்படாத வீராங்கனைகளாக இருந்தார்கள், விளம்பரப்படுத்தப்படாத வீராங்கனைகளாக இருந்தார்கள், எத்தனை பேர் விளம்பரப்படுத்தின வீராங்கனைகளாக இருந்தார்கள், எத்தனை பேரை பற்றி தேவன் ஆனந்தம் கொண்டார், எத்தனை பேரை பற்றி தேவன் துக்கம் கொண்டார், இதெல்லாம் பற்றி நீங்கள் அந்த பெண்களுடைய சரிதையிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த பெண் 200 பேர் உங்களுக்கு பத்தாதான்? 200 எக்ஸாம்பிள்ஸ், a lot, so much of examples. அந்த ஒவ்வொரு மாதிரியிலிருந்து நீங்கள் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக பிரமாதமாக நடத்தப்பட முடியும். இதில் மேட்ரு என்னன்னா, தேவன் தெரிந்து கொண்ட இந்த எல்லா பெண்களும் தேவர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட். அவங்களுக்கு முன்னே ஒருத்தவங்க இருந்ததில்லை, அவங்களுக்கு பின்னே ஒருத்தவங்க இருந்ததில்லை. அவங்க தான் தனித்துவம் வாய்ந்த, தனித்தன்மை வாய்ந்த குறிப்புகளாகத்தான் அநேக பெண்களை தேவன் தெரிந்து அவங்க தான் முதல்ல அந்த அனுபவத்தை பெறவங்க. அவங்களுக்கு பின்னே அநேகர் பெற்றிருக்கக்கூட, ஆனால் அவங்களுக்கு முன்னே யாரும் பெறலை. அப்படிப்பட்டதான எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக, காயங்கள் மூலமாக, துக்கங்கள் மூலமாக, தவிப்புகள் மூலமாக, நல்லது கெட்டது மூலமாக, வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வு எல்லாத்தின் மூலமாக அவர்களை உருவாக்கினார். பிரபலமானவர்களை மாத்திரமே நீங்கள் திரும்பி எடுத்து ஒரு முறை என்ன 100 முறை என்ன 1000 முறை திரும்பி யோசிச்சிங்கனாலே யூ வில் ரைஸ் அப். நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் ஒரு பெரிய சாதனை அனுப்பிங்க, சாதனை புரிவீர்கள். சாராளை எடுத்துக்கோங்க, ஏவாளை எடுத்துக்கோங்களேன், நோவாவின் மனைவி யோசித்து பாருங்க, ஏனோக்கின் மனைவி யோசித்து பாருங்க. அவங்களாம் பேரே இல்லை, they were not mentioned, அவங்களுக்கு பேரே இல்லை. ஆனால் அவங்களாம் எப்படி நடந்தாங்க? அவங்க மாத்திரம் பேர் சொல்லி அவங்கள மாத்திரம் ஆண்டவர் குறியிட்டு சொல்லியிருந்தால் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க? எத்தனை சைலண்ட் வாரியர்ஸ், அமைதியான போராளிகளாக புருஷனோடு சரியாகவே அந்த எசேர் ஏற்ற துணையாக ரெஸ்கியூவராக இருந்து எத்தனை பெண்கள் பிரமாதமாக வாழ்ந்து சந்ததிகள் உருவாகி கர்த்தருடைய நாமத்தை தலைமுறைகள் வேத வசனத்தின் பாரம்பரியத்தின் பிராரமாக தலைமுறைகளின் தாய்களாக அவர்கள் விளங்கி இன்னைய வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. ஆண்கள் செய்த ஜபங்களை தேவன் கேட்டார் என்று பிரபலமாக இல்லை பெருவாரியாக வேதத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் பெண்கள் செய்த ஜபங்களை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க தேவனோடு பேசி தேவனிடத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். they had an influence with God influenced them. they had a two-way traffic relationship. இருவழி பாதை உறவு அவர்களுக்கு இருந்தது. டு பிகின் வித் எல்லாருமே முன்னையும் பின்னையுமாக இப்படியும் அப்படியுமாக இவ்வளோ அவ்வளோமாக ஒப்பாரி வச்சுருப்பாங்க. ஒப்பாரி சுந்தரிகளாக இருந்திருக்க முடியும் பை நேச்சர் ஆஸ் விமன். ஆனால் ஆஃப்டர் சம் டைம் தே வர் நாட் ஷெட்டிங் யூஸ்லெஸ் டியர்ஸ். முதல்ல கண்ணீர் வடிக்கலை, பாசாங்கு பண்ணல, ஏதாவது சொல்ல வந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒல்சைகளாக அந்த வாழலை. அதை பார்க்கும்போது ஐ எம் ஸோ சேலஞ்ச்ட் as a man. I am so blessed. உன்னை பற்றி, உன்னை ஆண்டவர் படைத்ததை பற்றி, உன்னை ஆண்டவர் இறுதியாக பெண்ணாக படைத்ததை பற்றி நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன். அப்படியே கல்சடைகளாக வந்து உட்காந்துட்டு பெஞ்ச சூடேற்றி போயிட்டு திருப்பி அதே சகதியிலையும் சேர்லையும் போராட்டத்தில் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு இருந்துட்டுருக்கீங்க. யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கே நீங்கள் அநியாயம் பண்ணிக்கிறீங்க. தேவனுடைய அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நீங்கள் நடத்தப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் தான் அக்மார்க் பொண்ணு, நீங்கள் தான் குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை நீதிமொழி 36 அதிகாரம் 10ஆம் வசனத்து கடைசி வசனம் வரைக்கும் திருப்பி வாசிங்க, வாசிட்டே இருங்க. குணசாலியான ஸ்திரீக்கு பேரே வைக்கல, அவளுடைய குணம்தான் அவளுக்கு. குணசீலின்னு பேர் வச்சாலுமே ரைட்டு தான், ஃபண்டாஸ்டிக் தான்.
அந்த அத்தனை ஹைலைட்டட் இஷ்யூஸில் ஏராளமான டிசிப்ளின் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது, பெருக்கம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஒப்பாரியே இல்லை. அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் நீங்கள் எவ்வளோ ஒரு பொல்லாத ஒரு கள்ளத்தனமான ஒரு சதிகள் நிறைந்த சதிகார ஒரு ஆயுதமாக நீங்கள் காலங்காலமாக உபயோகிக்கிறீங்க என்பது மகா வெக்கத்துக்கும் துக்கத்துக்கும் உரிய காரியமாக இருக்குது. கண்ணீரே இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் முரட்டத்தனமாக பேசுறது நானும் ஆள் இல்லை. நான் ஆம்பளைங்களுக்கு தான் கண்ணீர் இல்லையா? எல்லாருக்கும் கண்ணீர் இருக்குது. பட் ஆனால் we ought not to use tears as a weapon. கண்ணீரை நீங்கள் அடக்கிக்கணும். கண்ணீரை எங்கே விடணும், எப்போ விடணும், எவ்வளோ விடணும், விட்ட பிற்பாடு என்னங்கிறத ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ணீர் விடுறது பெரிய விஷயம் இல்லை, கண்ணீர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கண்ணீர் விட்ட பின்ன என்னங்கிறது தான் நம்ம யாருக்குமே தெரியல. ஜெபத்துக்கு பின்ன என்னன்னு தான் யாருக்கும் தெரியல. ஜெபம் எப்படி வேணால் செய்யலாம், எப்படிலாம் செய்யணும் சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆஃப்டர் ப்ரேயர் வாட், அதில் யாரும் நம்ம சரியாக இன்னும் கவனம் செலுத்தலை. நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. நீட்டாக இருந்தானே என்னென்னமோ அந்த வேறு அந்த வெவ்வேறு விதமான உயர் படிப்புகளுக்கான எக்ஸாம், கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றி எவ்வளோதான் நீங்கள் தயாரித்தாலும், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த், அதெல்லாம் நீங்கள் படித்தாலும் ஆஃப்டர் அது படித்த பிற்பாடு என்ன, பாஸ் பண்ண பிற்பாடு என்ன, பாஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், வேலை செய்ய தெரியணும். வேலை செய்கிற தெரிகிற அளவுக்கு தான் அந்த படிப்பு. குறிப்பாக ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ்லாம் சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அவங்க ஒரு யூகமாகவே ஒரு கேரக்டரை அவங்க தயாரித்து யோசித்து அதை அவங்க எப்படி அந்த கேஸ் நடத்துகிறாங்க, அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதணும். எழுதி பாஸ் பண்ணி தான் அப்புறம் இன்டர்வியூ பேனலில் உட்காரும்போது அவங்களுக்கு கேட்குறாங்க. என்னென்ன கேள்விலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க படிச்சிருப்பது பயாலஜியாக இருக்கலாம், அவங்க படிச்சிருக்கிறது மேத்ஸாக இருக்கலாம், அவங்க படிச்சிருக்கிறது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய இன்டர்வியூ பேனல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க துறையை சார்ந்த கேள்விகளும் கேட்பாங்க, துறையை சாராத கேள்விகளை கேட்பாங்க, சட்டத்திலேருந்து கேட்பாங்க, சமுதாய விஷயங்களை பற்றி கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்தவுடனே அவனை எல்லா துறையிலும் அவனுக்கு வேலையை கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி அவனுக்கு தெரியணும். நடைமுறை எப்படி இருக்குது, ஜனங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, தேவைகள் எப்படி இருக்குது, இயற்கை எப்படி இருக்குது, கஜானாவில் என்ன இருக்குது, இதுக்கு முந்தினவங்க எப்படி செஞ்சாங்க, எப்படி செய்யலை, என்ன ரெஸ்பான்ஸ், இவங்களுடைய புத்தி கூர்மையில் அவங்க என்ன ஒரு புதிய விடையை கொண்டு வருவாங்க, இதெல்லாம் அவங்க திறமையை கேட்கறதுக்கு தான் அவங்களுக்கு பரீட்சை வைக்கிறாங்க, அப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் கொடுக்குறாங்க. போஸ்டிங் எடுத்தோடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக அவங்கள போஸ்ட் பண்ணுறதில்ல. ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல இன்னொருத்தர் சீனியர் கீழே தான் வைக்கிறாங்க, டிஆர்ஓ கீழே தான் வைக்கிறாங்க. ஆர்டிஓ, டிஆர்ஓ கீழே தான் முதல்ல ஒரு போஸ்டாக ஒரு கலெக்டராக இருக்கிறவன் வருவான். அப்புறம் விதின் மேபி டேஸ் ஆர் மந்த்ஸ் ஆகும், அவங்க they get promoted by their performance. நமக்கும் ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்றுகிறார், ஜெப கிருபைகளை தருகிறார், ஜெப அபிஷேகத்தை தருகிறார், பரிசுத்தாய் நிறைவே. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜெபம் தனியாக சொல்லாமல் லிஸ்ட் பண்ணாமல் பரிசுத்தாய் உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ அந்நிய பாஷையில் பேச பேச ஏன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பெருகலை, ஏன் உங்கள் புரிதல் பெருகலை, ஏன் உங்கள் மனசில் ஏன் உள்ளத்து நிறைவினால்தான் வாய் பேசும், உள்ளத்து நிறைவினால்தான் வாய் ஜெபிக்கும், உள்ளத்து நிறைவினால்தான் வாய் செயல்படும், தெரியப்படுத்தும், உள்ளத்து நிறைவினால்தான் கை எழுதும், கண்ணு பார்க்கும். ஸோ அதுதான் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக.
ஸோ இஃப் யூ வில் நாட் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் டு ட்ரெயின் யுவர் ஸ்பிரிட் அண்ட் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தை எப்படி தேவன் நடத்துகிறார் நீங்கள் தான் உட்காந்து கற்றுக்கணும், நடத்த விடணும், அவர் கையில் உங்கள் இருதயத்தை கொடுக்கணும். அன்பு, எவ்வளோ தான் அன்பு பேசினாலும் அன்பை பற்றி இன்றைக்கி நெத்தி எல்லாம் சொல்லாமல் இல்லை, பல கோணத்தில் பல விதமாக சொல்லியிருப்போம். இன்றைக்கி இப்படி தெளிவாக சொல்கிறேன். காலம் சமயமாக இருக்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்பை விரும்புகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அன்பை நீங்கள் பாராட்ட வேண்டி இருக்கிற நிர்பந்தம் நமக்கு இருக்கோ, அவ்வளவுக்கு 10னா 10, 10க்கு 10 நீங்கள் காயப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காயப்படுத்தக்கூடாது, காயப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் அன்பு பாராட்டினதுனால ஒருத்தர் காயப்படுவாங்க, அவங்க அப்படி யோசி சொல்லுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நான் அன்பாக செஞ்சதை அவங்க காயம் எடுத்துக்கிட்டாங்க, அது எனக்கு காயமாக இருக்கும்னு சொல்லுவீங்க. இப்போ உங்கள் புத்தி மேய விடக்கூடாது, காயம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, காயத்தை பற்றி தியானம் பண்ணக்கூடாது. அன்புனா காயம் உண்டு, அன்போடு காயம் சேர்ந்தே பயணிக்கும். அதை மாத்திரம் மைண்டில் வச்சுட்டா போதும். எப்படா காயப்படுவேன், எப்படிடா காயப்படுவேன், யாரால் காயப்படுவேன், எவ்வளோ ஆழமாக காயப்படுவேன், இதுக்கு முடிவே இருக்காதா, இது மாதிரி யோசிக்கவே கூடாது. இந்த அன்பு என்ன ஆகிடும், அன்பு இட் வில் பி lacerated, it will be wounded, but it will love. தேவன் சிலுவையில், அதான் சிலுவை, எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லாட்டினா ஒரே ஷாட். கர்த்தராகிய தேவன் சிலுவை தெரிந்து கொண்டார். சிலுவை அதான் நம்பர் 1லேருந்து 1000 என்ன, எத்தனை கோடா கோடி என்ன, அத்தனை விதமான காயங்களுக்கும் ஒரே இடம்தான் முழு நிறைவு. கடைசி துளி நீரும் இரத்தமும் வெளிவரும்படி ஆண்டவர் ஜீவனை தந்தார். கடைசியான காயம் விழாவிலே குத்தினான். அதுக்கு முன்னாடி வேணுங்கிற அளவுக்கு ஒன்று குறைய 39 அடி சாட்டையால் பின்னினாங்க, நிலம் போல உழுது போடப்பட்டார். அதுக்கு முன்னாடி அவர் பகிரங்க ஊழியத்தில் வந்ததிலிருந்து நிந்தை, அவமானம், சிறுமையும் துரோகமும் சொல்ல முடியாத அளவில்லாத துயரை அனுபவித்தார். அதெல்லாம் பத்தாதுன்ட்டு சரீர காயங்கள், ஃபைனலாக ஈட்டியாலை விழாவை குத்தினான். கடைசி துளி நீரும் இரத்தமும் வெளியே வந்தது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை தேவன் நம்ம வாழ்வில் எதிர்பார்க்கிறார். நான் என்ன கிறிஸ்துவா அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஜபமே இங்கே எப்படி பரிசுத்தாவியானவர் தெசலோனிக்க பட்டணத்து விசுவாசிகளுக்கு ஒத்த கால இயேசு வராருன்னு இன்னும் அவங்க பெரிய ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறதா சொன்னவங்களுக்கு சொல்கிறாரு, உங்களை கர்த்தர் தேவனை பற்ற அன்புக்கும் கிறிஸ்துவை பற்றிய பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. குதிக்காதீங்க, தையா தக்கா ரொம்ப சீன் விடாதீங்க. Let the Holy Spirit guide you toward the love of God and the patience of Lord Jesus Christ. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நீடிய பொறுமை தேவையாக இருக்குது. பொறுத்தார் பூமியை ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாக்கோபு அதை பற்றி சொல்கிறார். யோபின் பொறுமையை பற்றி வாசிக்கிறோமே. பொறுமையாக இருக்கிற பெண்கள் சாதனை படைக்க முடியும், சாதனை படைத்திருக்கிறார்கள். பொறுமையாக இருந்ததாக சொல்லிட்டு பொறுமிகிட்டே இருக்கிறவங்க பொறிஞ்சு போயிட்டாங்க, பொறிஞ்சு போயிடுவாங்க. ஒரு காரியத்தை பொறிக்கும்போது எல்லாம் அதுக்கும் நேரம், காலம், சமயம், சூடு, எண்ணெய், பதம் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன நானோ செகண்ட் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா தீஞ்சிரும். தீஞ்சது வாடை வரும், தீஞ்சது வாயில் வைக்க முடியாது, தீஞ்சது தானாகவே உடஞ்சிரும். நீங்கள் உடைக்கவே வேண்டாம். தீஞ்சது அந்த பொருளுடைய டெக்ஸ்சர், அதனுடைய நேச்சர் எல்லாத்தையுமே மாற்றிடும். கசப்பு வந்துடும், அதுக்குள்ளே கசப்பு வந்துடும். தேவன் நம்மை பொசுக்கலை, பதமாக
பொரித்தெடுக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா நேற்றுக்கு எங்கள் வீட்டில் என் தங்கச்சி அரிசி அப்பளம் பொரிச்சு கொடுத்துச்சு. நான் கேட்கல, அது பொரிச்சிருக்கேன் சாப்பிடுன்னு. ஒரு ஐ திங்க் 3-4 அப்பளம் கொடுத்துச்சு. இது என்னடே தினுசாக இருக்குது கலரு அப்படின்னு. அதான் அரிசி அப்பளம் சாப்பிட்ருக்கேன், நல்ல பிரமாதமாக இருக்கும். சரியான ப்ரொஃபஷனலாக அதை நீங்கள் பொரிச்சிங்கன்னா வெண்மையாக இருக்கும், நல்லா விரிஞ்சிருக்கும். கேர்லெஸ்ஸாக அது பொரிச்சிங்கன்னா அங்கே மடங்கி இங்கே மடங்கி, இங்கே வேகாமல் அங்கே வேகாமல் இருக்கும். அப்படி சாதாரண அப்பளத்தை விட அரிசி அப்பளம் போட்டோமோ எடுத்தோமோ இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். கான்ட் ஸ்டாண்ட் ஹீட். நீங்கள் அந்த மாதிரி சரியாக பொரிக்காத அரிசி அப்பளத்தை வாயில் வச்சு பாருங்கள், இட் won't be nice. தேவையில்லாத காரம் அதில் சேர்ந்துடும். அதில் காரம் இருக்குது, ஆனால் அந்த சரியாக நீங்கள் பொரிக்கலைன்னா அந்த காரம் மூக்க சுரின்னு இருக்கும். உங்களை தேவன் ஆசீர்வாதமாக தான் வைக்கணும்னு வச்சுருக்கிறாரு. ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் அவங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி வித் காட். என்னமோ அவர் ரொம்ப பிற்போக்கானவராக்கும், அவர் ஒரு ஒப்பாரி சுந்தரராக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சி எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்கிறோன்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் தான் கையில் கெட்டுப்போன களிமணையே திரும்பி உருவாக்கி வேறொரு பாத்திரமாக உருவாக்குறார். அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற தெரிய அணையாதவர். அதுக்கப்புறம் என்ன வேண்டியிருக்கு? அதுக்கு மேலே என்ன பெரிய பாசிட்டிவிட்டி வேண்டியிருக்கு? காலுக்காகாத செருப்பை கலட்டி எறின்னு தான் உலகம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய பாத ரட்சைகளை அதை ஆண்டவர் சரி பண்ணி தருவார். சுசேஷம் என்னும் பாதரட்சை, சமாதானத்துக்குரிய சுசேஷம் என்னும் பாதரட்சை என்ன, அது அப்படி யோசித்து பாருங்கள், எவ்வளோ அதில் விஷயம் இருக்குது. த காஸ்பல் ஆஃப் பீஸ், த பீஸ் unto peace filled with gospel, and the gospel filled with peace is your shoes. அதுதான் உங்கள் செருப்பு, அதுதான் உங்கள் பூட்ஸ். எப்படி கலங்கம் வரும், எப்படி சண்டை வரும், எப்படி ஒவ்வாமை வெளிப்படும். வாய்ப்பே இல்லை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இது ஜெப பரிதபிப்பாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவனுடைய அன்புக்கு நேராக, கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக நடத்தும். நம்ம தேவன் அன்பை கேட்குறோம், தேவனுடைய பொறுமையை கேட்குறோம், தேவன் நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாம் அவரை பற்றி பொறுமையாக இருக்க மாட்டோம். இப்படி அவசர புத்தினால் எவ்வளோ நம்ம தூரமாக போயிட்டோம், எவ்வளோ செதறி போயிட்டோம், எவ்வளோ தொலைஞ்சு போயிட்டோம், எவ்வளோ வனாந்தரமான எல்லைக்கு ஓடிட்டோம், எவ்வளோ தேவனுடைய மந்தைக்குள்ளே இல்லாமல், அவர் மேய்ச்சலுக்குள்ளே இல்லாமல் we have run away. அதனால் வரட்டு ஜன்பம், வீராப்பு, சலிப்பு, புலம்பல், கசப்பு, சபிப்பு, வேற என்ன மிஞ்சும்? அங்கே அன்பு இல்லாமல், பொறுமை இல்லாமல் வேற என்ன மிஞ்சும்? அன்புக்கும் பொறுமைக்கும் மிஞ்சி ஒன்றும் இல்லை. அதனால்தான் கடவுளுடைய எல்லா குணத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டே இருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அன்புக்கும் பொறுமைக்கும் சோத்திரம். வேறு என்னெல்லாம் குணம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. நடுவில் அன்பையும் பொறுமையும் வைங்க. அன்பை மேலே வைங்க, பொறுமையை கீழே, எப்படியோ வச்சுக்கோங்க.
ஏதாவது இந்த சொல்லப்பட்ட குணங்கள் இந்த அன்புக்கும் பொறுமைக்கும் ஊடாக வந்து அது அதோட அது பைபாஸ் ஆகாமல் அதோட அது கலந்து பயணிக்காமல், கிராஸ் பண்ணி பயணிக்காமல் பைபாஸ் பண்ணவே முடியாது, பக்க வழியாக போகவே முடியாது. தேவனுடைய வேறு எந்த ஒரு குணமும் பக்க வழியாக போகவே முடியாது. அவருடைய அன்பை சந்திச்சிருக்கணும், அவருடைய பொறுமையை சந்திச்சிருக்கணும். அவருடைய அன்பை சந்திச்சுக்கணும், பொறுமையை செஞ்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, இந்த எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன எறும்பு பெரிய எறும்பு, அது பிள்ளையார் எறும்புங்கிற கூச்சமாக, நான் ஊறும்போதே கூச்சமாக இருக்குமே. எந்த எறும்பாக இருந்தாலும் அந்த புத்துலேருந்து வெளியே பக்கத்துலேயே ஒவ்வொன்று அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு போவோம். அது அங்கே வருது ஐயோ அப்படின்னு எந்த எறும்பும் ஒதுங்கிறதே இல்லை. சோத்திரம். அதனால தான் எறும்புக்கிட்ட போய் கற்றுக்குங்கடான்னாரு ஆண்டவர். இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஜந்து, இட் நெவர் அவாய்ட்ஸ் another ant. யோசிங்க. ஜப வாழ்வில் ஜபிக்க இந்த குறிப்பில் நீங்கள் உங்களுக்கு தான் முன்னாடி காத்தாலே அனுப்பிடுறேன். ப்ராப்ளி இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க நீங்கள் அதை ஏற்கனவே ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் உங்களை தொடரும். ஏராளமான பெண்களுக்கு எடுத்த குறிப்புகள் அதில் வந்துகிட்டே இருக்கு, வந்த மேனியாக இருந்துகிட்டே இருக்கு. ஒன் பாயிண்ட் ஷுட் டச் யூ. அதை நீங்கள் முட்டி தான் போடணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் போட்டாலும் அதுக்குரிய பலன் உண்டு தான். முட்டி போடாத ஜெபத்தை ஆண்டு கேட்க மாட்டாலாம் சொல்லதுக்கெலாம் எங்கேயும் பைபிளில் வசனம் இல்லை. முட்டி போட்டால் கேட்பேன், முட்டி போட்டதுனால கேட்டிருக்காரு அவ்வளோதான் சொல்லலாம், எப்படியே முட்டி போட்டதுனால தான் கேட்டாருன்னு அங்கே சொல்லப்படலை. ஸோ யூ கேன் ப்ரே. அப்படி ஒரு குறிப்பை உங்களை பாரப்படுத்தி அந்த குறிப்பை நீங்கள் ஒரு நாள் என்ன பல நாள் பல முறை விட்டு அப்போ நினைவு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய விடையை நீங்கள் பார்ப்பீங்க, விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடுங்க, புத்தியை மேய விடாமல் கண்ணை மூடணும். எதுவுமே தெரியக்கூடாது, யாருமே தெரியக்கூடாது. சீரியஸாக சொல்கிறேன். இஷ்டம் இல்லைன்னா எஞ்சி போயிருங்க. இந்த வசனத்தை மாத்திரம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனுடைய அன்புக்கும் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. இப்போ கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் யோசிங்க. உங்கள் குடும்பத்தில் மினிமம் ஹஸ்பண்ட் ஒரு குழந்தையாக இருக்கும், அவ்வளோதான். அது போதும். அட் அ டைம் ஒரே நேரத்தில் புருஷனோடும் ஒரே நேரத்தில் பிள்ளையோடும் நாம் கவனம் செலுத்தி கவனம் சிதறாமல் ஈடுபாடோடு தொடர்பு கொள்வதில்லை. அன்லெஸ் நம்ம சேர்ந்து உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது தவிர. இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் விளக்குவதற்கு. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனுடைய அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. உங்களுடைய அந்த பர்சனல் லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில், உங்களுடைய வீட்டில் அதிகமாக புழங்குற ஒரு இடத்துக்குள்ளே எத்தனை முறை வீட்டுக்காரர் வர்றாரு, எத்தனை முறை பொண்ணோ பையனோ வராங்க, எத்தனை முறை நீங்கள் அந்த ஆம்பியன்ஸ்குள்ளே இருந்து தேவனோடு பேசுகிறீங்க, தேவன் உங்களோடு பேசுகிறாரு, தேவனோடு ஒரு சம்பாஷணை வச்சுக்கிட்டீங்க, தேவனை தேடின ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதில் எவ்வளோ தேவனுடைய அன்பு செயல்பட்டுச்சு, எவ்வளோ பொறுமை வெளிப்பட்டுச்சு. இதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே 24 மணி நேரத்தில் 24 முறை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும் ஞாபகம் இருந்தால். அசோக சக்கரத்தில் 24 கோடு இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்குது, ஆரம்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. அப்போது அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஏறக்குறை எல்லாமே 1 or 2 தவிர அது
ஏறக்குறைய எல்லாமே தான் எனக்கு மனசில் படுது, எல்லாம் தவறு இருக்கலாம். எல்லாமே வேதத்திலேருந்து எடுத்தது தான், பைபிள்லேருந்து எடுத்தது தான். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக கேளுங்க.